ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. ஆதி எண் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதிட்டாலே போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் m = PQRSTU. இதோட உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கு n ஆஃப் m இப்படின்னு எழுதிருங்க. எண்ணுனால எண்ணிக்கை, m கணத்துல எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணணும். சரிங்களா? இப்போ எண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் p = x such that x = 3n கூட்டல் 2. ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x = 3n கூட்டல் 2. இனி இதில் இருக்கக்கூடிய எண் என்னன்னா n belongs to w. wனா முழு எண். அதாவது முழு எண் வந்து 0லேருந்தே தொடங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 கடத்த 1 2 3 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதே இது எண்ணுனா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். இதே இது முழு எண்ணுனா 0லேருந்து தொடங்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா எண்ணுக்கு பதில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையா பிரதியிடணும். பிரதியிடும் போது எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன் 15. இங்கே அடியில் கோடு இல்லை. அப்போ 15 எடுத்துக்க கூடாது. 15க்கு முன்னாடி என்ன வரும்? 14. 14 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பிரதியிடலாம். எக்ஸ் = 3 இன்டூ எண்ணுக்கு பதில் ஃபர்ஸ்ட் 0 அப்படின்னு பிரதியிடலாம். கூட்டல் இந்த 2. 3 0 பெருக்குனா 0. 0க்கு கூட எது பெருக்குனாலும் 0 தான். அடுத்த கூட்டல் 2. 0வே 2ஐயும் கூட்டினா 2ன்னு கிடைக்கும். இனி எக்ஸ் = 3 இன்டூ எண்ணுக்கு பதில் அடுத்த 1ன்னு பிரதியிடலாம். கூட்டல் இந்த 2. 4 3 3 கூட்டல் இந்த 2. 3 2ஐயும் கூட்டினா 5ன்னு கிடைக்கும். இனி எக்ஸ் = 3 இன்டூ எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடலாம். கூட்டல் 2. 3 2 6 கூட்டல் 2. 6 2ஐயும் கூட்டினா 8ன்னு கிடைக்கும். எக்ஸ் = 3 இன்டூ இனி எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். 3 கூட்டல் 2. 3 9 கூட்டல் 2. 9 2ஐயும் கூட்டினா 11. இனி எக்ஸ் = 3 இன்டூ இனி எண்ணுக்கு பதில் 3க்கு அடுத்து என்ன வரும்? 4. அப்போ 4ன்னு பிரதியிடலாம். கூட்டல் 2. 3 12 கூட்டல் 2. 12 2ஐயும் கூட்டினா 14. இப்போ 14 வந்துடுச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ p = கணத்துக்கான பிராக்கெட். இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது அப்படியே வரிசை எடுத்து எழுதிருங்க. 2, 5, 8, 11, 14. இனி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இனி ஆதி எண் கண்டுபிடிக்கலாம். அதாவது n ஆஃப் p. இப்போ எண்ணுங்க. 1 2 3 4 5 5 உறுப்பு இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் q = y such that y = 4 / 3 × n. முதல்ல இந்த சமன்பாடு எழுதிக்கலாம். y = 4 / 3 × n. இப்போ இந்த எண்ணுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. n belongs to கேபிட்டல் N. கேபிட்டல் என்னன்னா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். திரும்பவும் இந்த எண்ணுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, எண் எப்படி இருக்கணும்னா லெஸ் தேன் 2. அதாவது அடியில் கோடு இல்லை. அப்போ 2 எடுத்துக்க கூடாது. 2க்கு அடுத்து என்ன வரும்? 3. சரிங்களா? 3லேருந்தே தொடங்கணும். இனி இங்கே பாருங்க, அடியில் கோடு. அப்போ 5 எடுத்துக்கணும். 3லேருந்து 5 வரை எழுதணும். 3க்கு அடுத்த 4, 4க்கு அடுத்த 5. 5ஓட ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது இங்கே அடியில் கோடு வந்துடுச்சா? அப்போ 5ஓட நிறுத்திடணும். இப்போ எண்ணிற்குடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடலாம். அப்போ y = 4 / 3 இன்டூ முதல்ல எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். ஓகே, மேலே 4 3 3 பெருக்குனா 9. இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படி வச்சுக்கலாம். இனி y = 4 / 3 இன்டூ இனி எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிடலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 4 4 1 4 4. மேலே 1 இருக்கு. இனி 1 3 பெருக்குனா 3 தான். இனி y = 4 / 3 இன்டூ எண்ணுக்கு பதில் 5ன்னு பிரதியிடலாம். சரிங்களா? அப்போ 4 / i3 15. இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கே q இருக்கு. அதனால q = கணத்துக்கான பிராக்கெட். நம்ம கண்டுபிடிச்சதை அப்படி வரிசை எழுதிக்கலாம். 4 / 9 1 / 3 4 / 15. இனி n ஆஃப் q கண்டுபிடிக்கலாம். எண்ணுங்க. 1 2 3 3 உறுப்பு இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் r = x such that x ஆனது முழுக்கள். x belongs to கேபிட்டல் Z. அதாவது கேபிட்டல் Zனா முழுக்கள். முழுக்கள்னா மைனஸ் மதிப்பு பிளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். மற்றும் இனி அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னா கேபிட்டல் Z. அந்த எக்ஸும் எப்படி இருக்கணுமா? -5 லெஸ் தேன் ஈக்குவல் டு. அடியில் கோடு வந்திருக்கா? அப்போ -5 எடுத்துக்கணும். பாருங்க, எக்ஸ் எப்படி இருக்கும்னா -5லேருந்தே தொடங்கும். இனிமே இங்க பாருங்க, அடியில் கோடு இல்லை. அப்போ 5 எடுத்துக்க கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4. -5ல இருந்து +4 வரைக்கும் எழுதிக்க போறோம். -5க்கு அடுத்த -4 -3 இதுக்கு அடுத்த -2 -1 0 1 2 3 4
4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அடியில் கோடு இல்லை, அடியில் கோடு இல்லாட்டா 5 எடுத்துக்க கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4. 4ஓட நிறுத்திடுங்க. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ். எக்ஸ்னாலும் ஆர்னாலும் ஒன்று தான். இனிமேல் என் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம். இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 உறுப்பு இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். 5th சப்டிவிஷன் x = 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம். நெட்டாண்டு அப்படின்னா லீப் இயர். லீப் இயர்னா என்னன்னா எந்த ஆண்டை 4ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி 0 கிடைக்குதோ அதுதான் லீப் இயர். ஃபர்ஸ்ட் லீப் இயர் கண்டுபிடிக்க இதை நீங்க 4ஆல வகுக்கணும். இந்த நம்பரை 4ஆல வகுக்கிறதுக்கு பதில் லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரை 4ஆல வகுத்தாலே போதும். சரிங்களா? இப்போ 82 நான் 4ஆல வகுக்க போறேன். 8ல் 4 2 வாட்டி இருக்கு. 4 8 கழிச்சா 0. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ 4ல் 2 வாய்ப்பாடு வராது. அப்ப நீங்க புள்ளி வச்சுட்டு 0 இருக்கணும். இங்க லீப் இயர் கண்டுபிடிக்கும் போது புள்ளியும் வைக்க கூடாது, டைரக்டா 0 வரணும். அதுதான் லீப் இயர். இப்போ ஃபர்ஸ்ட் லீப் இயர் கண்டுபிடிக்க இந்த ஆண்டுக்கு கூட இங்க மீதி கிடைச்சிருக்கு பாத்தீங்களா 2, அதை கூட்டணும். அப்போ 1882 கூட 2 கூட்டினா 1884 கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லீப் இயர். அப்ப எழுதிக்கலாம் x = கணத்துக்கான பிராக்கெட் அடுத்த 1884. 2 எதுக்க கூட கூட்டினா 1884 தான் கிடைக்கும். வேணும்னா இந்த நம்பரை 4ஆல வகுத்து பாருங்க. லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பரை வகுத்தாலே போதும். இப்ப இதை 4ஆல வகுத்து பார்க்கலாம். 8ல் 4 2 வாட்டி. 4 8 கழிச்சா 0. இனி 4 இறக்கிக்கலாம். 4ல் 4 ஒரு வாட்டி தான். 4 4. அப்போ மீதி 0 கிடைச்சிடுச்சு. பாத்தீங்களா? அப்ப இது என்னது? லீப் இயர். இனி இதுக்கு அடுத்த லீப் இயர் கண்டுபிடிக்கணும்னா 4 கூட்டணும். இதுக்கு கூட 4 கூட்டணும். அதாவது இது 4ஆல வகுபடும்னா அப்ப இதுக்கு கூட 4 கூட்டினாலும் 4ஆல வகுபடும். அப்ப இதுக்கு கூட 4 கூட்டினா 1888. இனி இதுக்கு கூட 4 கூட்டினா 1892. இதுக்கு கூட 4 கூட்டினா 1896 கிடைக்கும். இதுக்கு கூட 4 கூட்டினா 1900 கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லாஸ்ட் 2 0 வந்துன்னா அது 400ஆல வகுப்படணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 0னா அது 400ஆல வகுப்படணும். பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். இனி 19 4ஆல வகுக்கலாம். 19ல் 4 4 வாட்டி. 4 16 கழிச்சா 3 கிடைக்கும். இனி புள்ளி வைக்க வேண்டியது வரும். அப்ப இது என்னது? லீப் இயர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 0னா அது 400ஆல வகுப்படணும். ஓகே, இனிமே 1900 கூட 4 கூட்டும் போது 1904 கிடைக்கும். இனி இதுக்கு கூட 4 கூட்டும் போது 1908 கிடைக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1906 வரை உள்ள லீப் இயர் தான் கேட்குறாங்க. அப்போ 1908 இதை விடைக்கும் அதிகமான எண். அப்ப இதோட நீங்க நிறுத்திடணும். இனிமே என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கலாம். எண்ணுங்க. 1 2 3 4 5. 5 தான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களில் எவை முடிவுறு கணம், எவை முடிவுறா கணம் என கூறுக. ஃபர்ஸ்ட் முடிவுறு கணம் அப்படின்னா நம்மளால எதை ஈஸியா எண்ண முடியுதோ அதுதான் முடிவுறு கணம். இதை எது முடிவுறா கணம்னா நம்மளால எண்ணவே முடியாது. இப்போ வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்குன்னு கேட்டா அதை எண்ண முடியுமா? முடியாது. இந்த மாதிரி எண்ண முடியாட்டா அது முடிவுறா கணம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் x = தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் கணம். இப்போ தமிழகத்துல எவ்வளவு மாவட்டம் இருக்குன்னு கேட்டா அதை நம்மளால எண்ணி ஈஸியா சொல்ல முடியும். அப்ப ஈஸியா சொல்ல முடிஞ்சுன்னா அது முடிவுறு கணம். எழுதிக்கலாம், முடிவுறு கணம். ஓகே, இனிமே செகண்ட் சப்டிவிஷன் y = ஒரு புள்ளி வழி செல்லும் நேர்கோடுகளின் கணம். இப்போ ஒரு புள்ளி இருக்கு, இந்த புள்ளி வழியா நிறைய நேர்கோடு போகும். சரிங்களா? எவ்வளவு வேணாலும் போகும், நம்மளால எண்ணவே முடியாது. அப்ப எண்ண முடியாட்டா அது என்னது? முடிவுறா கணம். எழுதிக்கலாம், முடிவுறா கணம். ஓகே, இனிமே தேர்ட் சப்டிவிஷன் a = x such that x belongs to z. zனா முழுக்கள். முழுக்கள்னா மைனஸ் மதிப்பு பிளஸ் மதிப்பு இதெல்லாமே வரும். அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x < 5. அதாவது அடியில கோடு இல்லை, அப்ப 5 எடுத்துக்க கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும்? 4 வரும். அப்போ a எப்படி இருக்கும்னா 4, 4க்கு முன்னாடி 3, 3க்கு முன்னாடி 2, இதுக்கு முன்னாடி 1, 1க்கு முன்னாடி 0, 0க்கு முன்னாடி என்ன வரும்? -1, -1க்கு முன்னாடி -2, அடுத்த -3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? -4, -5, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்போ முடிவே கிடையாட்டா அதை எண்ண முடியாது. எண்ண முடியாட்டா என்னது? முடிவுறா கணம். அப்போ எழுதிக்கலாம், முடிவுறா கணம். சரிங்களா? இனி ஃபோர்த் சப்டிவிஷன் b = x such that x² - 5x கூட்டல் 6 = 0. ஃபர்ஸ்ட் இந்த சமன்பாடை எழுதிக்கலாம். x²
மைனஸ் 5x கூட்டல் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இனிமே x பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், அதாவது இந்த எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என்னா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸுடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடணும். அப்படி பிரதியிடும் போது இந்த சைடு நம்மளுக்கு 0 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் பிரதியிட்டோம்னா 0 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், இனிமேல் இந்த மைனஸ் 5xை பிரிச்சு எழுதிக்க போகிறோம். எப்படின்னா மைனஸ் 2x அடுத்த மைனஸ் 3x. பாருங்க, இதை கூட்டினாலும் உங்களுக்கு மைனஸ் 5x தான் கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ்னா, அதாவது கூட்டும் போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடு அப்படியே போடுவோம், போட்டுட்டு கூட்டுவோம். 2 3 கூட்டினா 5, 2லேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ் எழுதியிருக்கோம். இனி கூட்டல் 6 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க இந்த ரெண்டையும் மட்டும் பாருங்க. இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸை பொதுவாக வெளியே எடுக்கலாம். இங்கே 2 எக்ஸ் இருக்கு, அடுக்கில் 2னா எக்ஸ் இன்டூ எக்ஸ். எக்ஸை 2 வாட்டி எழுதணும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ். எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ பாக்கி இதில் என்னது இருக்கும்? ஒரு எக்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸை வெளியே எடுத்தால் பாக்கி ஒரு எக்ஸ். அடுத்த மைனஸ் இங்கே இருந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அதையும் வெளியே எடுத்துட்டோம். அப்போ பாக்கி 2 மட்டும் இருக்கும். இனி இந்த 2ல இருந்தால் வெளியே எடுக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மைனஸை வெளியே எடுக்கலாம். மைனஸை வெளியே எடுக்கும்போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும். ஓகே, இனிமேல் பாருங்கள் இங்கே 3 இருக்குது. 6 எப்படி எழுதலான்னா 3 இன்டூ 2ன்னு எழுதிக்கலாம். 3 2 6. அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும்போது இங்கே 3 வெளியே எடுத்துட்டோமா, பாக்கி எக்ஸ் இருக்கும். இனி என்ன சொல்லி தந்திருக்கேன்? மைனஸை வெளியே எடுத்தா மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் மதிப்பு இங்கே ப்ளஸ். இனி ப்ளஸ் மதிப்பு என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். இங்கேருந்து 3 வெளியே எடுத்துட்டோம். அப்போ பாக்கி 2 மட்டும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 2, இங்கே எக்ஸ் மைனஸ் 2, அதை பொதுவாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ இங்கேருந்து எக்ஸ் மைனஸ் 2 வெளியே எடுத்தால் பாக்கி எக்ஸ் இருக்கும். அடுத்து இங்கே எக்ஸ் மைனஸ் 2 வெளியே எடுத்தால் பாக்கி மைனஸ் 3 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. இனிமேல் தான் தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, அல்லது இதை எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸு மைனஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2ஆக மாறும். அடுத்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3ஆக மாறும். அப்போது அந்த சமன்பாடில் எக்ஸுக்கு பதில் 2ஐயும் 3ஐயும் பிரதியிட்டால் நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ பி எப்படி இருக்கும்னா b is equal to 2, 3 இருக்கும். இதை ஈஸியாக என்ன முடியும் தானே? அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா முடிவுறு கணம். ஈஸியாக என்ன முடியும், அதனால முடிவுறு கணம். இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சம கணங்கள் என கூறுக. அதாவது என்னன்னா சமான கணங்கள் அப்படின்னா 2 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருக்கும். இதே இது சமமற்ற கணங்கள்னா உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருக்காது. அடுத்த சமகணங்கள் அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கும், உறுப்புகளும் சமமாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். முதல்ல என்ன பண்ண போறோம்னா இதை பட்டியல் முறையில் மாற்றி எழுதிக்க போகிறோம். ஏஸ் ஈக்குவல் டு ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏஸ் ஈக்குவல் டு பட்டியல் முறைனா பிராக்கெட் போட்டுக்கணும், கணத்துக்கான பிராக்கெட், அடுத்த வந்து கம்மா போட்டு எழுதணும். இப்போ ஆங்கில உயிரெழுத்துகள் எதெல்லாம்? AEIOU. அப்போ எழுதிக்கலாம் ஏ, அடுத்த கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ, AEIOU. இனிமே பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வவ்வல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துகளின் கணம். இங்கே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆங்கில எழுத்துக்களோட வவ்வல் எதுனா AEIOU தான். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? வவ்வல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துகளின் கணம். இந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களோட கணம், அதாவது இந்த எழுத்துக்களை கமா போட்டு எழுதிட்டாலே போதும். பாருங்க, பிராக்கெட், முதல்ல வி கமா, அடுத்த ஓ கமா, இனி W கமா, இ கமா, அடுத்த எல். சரிங்களா? இந்த மாதிரி எழுதும்போது ஒரு எழுத்து திரும்ப திரும்ப வந்துன்னா அது ஒரு வாட்டி தான் எழுதணும். இப்போ ஓ வந்து 2 வாட்டி வந்திருக்குன்னா அது ஒரு வாட்டி தான் எழுதணும். சரிங்களா? ஓகே, இப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை பார்க்கலாம். முதல்ல என் ஆஃப் ஏ கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எண்ணுங்க. 1 2 3 4 5 உறுப்பு இருக்கு. அப்புறம் என் ஆஃப் பியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. இங்கே நம்மளுக்கு உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருக்கு. ஓகேங்களா? ஆனால் உறுப்புகள் வேற வேறையா இருக்கு. பாருங்க, இங்கே ஏ இருக்கு, ஆனால் இங்கே ஏ இல்லை. உறுப்புகள் வேற வேறையா இருக்கனால இது வந்து சமான கணங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருக்கும், ஆனால் உறுப்புகள் சமமாக இருக்காது. அப்படின்னா சமான கணங்கள். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். C is equal to 2 3 4 5. இது பட்டியல் முறையில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 கமா 3 கமா 4 கமா 5. இனி டியை வந்து பட்டியல் முறையில் மாற்றணும். பாருங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு W. Wனா முழு எண் வந்து 0லேருந்தே தொடங்கும். அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 1 லெஸ் தேன்.
இப்போ அடியில் கோடு இந்த மாதிரி இருந்துன்னா 1 எடுத்துக்கலாம். இங்கே அடியில் கோடு இல்லை பார்த்தீங்களா, அப்போ 1 எடுக்கக்கூடாது. 1க்கு அடுத்து என்ன வரும் 2. அப்போ 2ல இருந்தே தொடங்கணும். 2 கமா. இனி இங்கே பாருங்க 5, இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ 5 எடுத்துக்கக்கூடாது. 5க்கு முன்னாடி என்ன வரும் 4 வரும். 2ல இருந்து 4 வரைக்கும் எழுதணும். 2க்கு அடுத்த 3, 3க்கு அடுத்த 4, 4ஓட ஸ்டாப் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ 5 எடுத்துக்கக்கூடாது. கோடு இருந்துன்னா 5 எடுத்துக்கலாம். கோடு இல்லாததுனால 5 எடுக்கக்கூடாது. 5க்கு முன்னாடி 4 வரும். அப்போ 2ல இருந்து 4 வரை எழுதணும். இப்போ என் ஆஃப் சி பார்க்கலாமா? 1 2 3 4, 4 உறுப்பு. அடுத்த என் ஆஃப் டி, அது 1 2 3, 3 உறுப்பு. அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை சமம் இல்லை. இங்கே வந்து 4, இங்கே 3. அப்போ இது வந்து என்னது? சமமற்ற கணம். உறுப்புகளோட எண்ணிக்கை சமமா இல்லாட்டா அது சமமற்ற கணங்கள். தேர்ட் சப்டிவிஷன், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட். எக்ஸ் என்பது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம். அதாவது லைஃப் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம்னா இதுக்கு எழுத்துக்கு இடையில கம்மா போட்டு எழுதணும். அதுதான் பட்டியல் முறை. பாருங்க, எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட், இங்கே முதல்ல எல் இருக்கு, எல்லுக்கு அடுத்த கமா. அடுத்த ஐ இருக்கு, ஐக்கு அடுத்த கமா. அடுத்த எஃப் இருக்கு, எஃப்க்கு அடுத்த கமா. அடுத்த இ. இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. பட்டியல் முறைனாலே இந்த மாதிரி கமா போட்டு எழுதணும். ஓகேங்களா? இனி ஒய் வந்து பட்டியல் முறையில் தான் இருக்குது, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப், எஃப்க்கு அடுத்த ஐ, ஐக்கு அடுத்த எல், அடுத்த இ. ஓகே, இனிமேல் உறுப்புகளோட எண்ணிக்கை பார்க்கலாம். முதல்ல என் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கணத்தில் எவ்வளோ உறுப்பு இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4, 4 உறுப்பு. அடுத்த என் ஆஃப் ஒய், ஒய்யில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4, 4 இருக்குது. ஓகே, இப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருக்குது. இங்கே 4, இங்கே 4. அதே மாதிரி உறுப்பு சமமாக இருக்குது. இங்கே எல், இங்கே எல், இங்கே ஐ இருக்குது, இங்கே ஐ, இங்கே எஃப், இங்கே எஃப், இங்கே இ, இங்கே இ. அப்போ உறுப்புகளும் என்னது? சமம். இடம் தான் மாறி இருக்கு, மற்றபடி சேம் தான். சரிங்களா? இந்த மாதிரி உறுப்புகளும் சமமாக இருந்து உறுப்புகளோட எண்ணிக்கையும் சமமாக இருந்துன்னா அது சமகணங்கள். தேர்ஃபோர் சமகணங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன், ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட். எக்ஸ் ஒரு பகா எண். பகா எண்ணுனா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடும். அதாவது மொத்தமாக 2 வாய்ப்பாடில் தான் வரும். அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 3 லெஸ் தேன். இப்போ அடியில் கோடு இல்லை, அப்போ 3 எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி அடியில் கோடு இருந்துன்னா 3 எடுத்துக்கலாம். இங்கே கோடு இல்லாததுனால 3 எடுத்துக்கக்கூடாது. 3க்கு அடுத்து இருக்கக்கூடிய பகா எண் என்னது? 5. அப்போ பட்டியல் முறையில் எழுதலாம். ஜி இஸ் ஈக்குவல் டு 5ல இருந்தே தொடங்கணும். இங்கே பாருங்க 23. இதுக்கு அடியிலையும் கோடு இல்லை, அப்போ 23 எடுத்துக்கக்கூடாது. 23க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகா எண் என்னது? 19. 5ல இருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்ணை எழுதிக்க போகிறோம். 5க்கு அடுத்த என்ன வரும்? 7. 7க்கு அடுத்த 11. 11க்கு அடுத்த 13. 13க்கு அடுத்த 17. 17க்கு அடுத்த 19. 19 வந்துடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிருங்க. பகா எண்ணுனா 1ஆம் வாய்ப்பாள்லையும் தன்னாலையும் வகுபடும். இப்போ பாருங்க 5 வந்து 1ஆம் வாய்ப்பாள்லையும் 5ஆம் வாய்ப்பாள்லையும் வரும். 7 வந்து 1ஆம் வாய்ப்பாள்லையும் 7ஆம் வாய்ப்பாள்லையும். தன்னால்னா இது எந்த நம்பரோ அந்த வாய்ப்பாடில். இனி 11 அப்படிதான், 1ஆம் வாய்ப்பாள்லையும் 11ஆம் வாய்ப்பாள்லையும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பகா எண். இனி ஹச், அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ் அட் தட். எக்ஸ் என்பது 18இன் வகு எண். 18இன் வகு எண்ணுனா 18 எந்தெந்த வாய்ப்பாடில் வருதுன்னு பாருங்க. 18 வந்து 1ஆம் வாய்ப்பாடில் வரும், அடுத்த 2ஆம் வாய்ப்பாடிலையும் வரும். 9 2 18. அதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 6 18. அடுத்த 6ஆம் வாய்ப்பாடில் 6 3 18. இனி 9ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 2 18. இனி லாஸ்டாட்டு 18ஆம் வாய்ப்பாடில் வரும். ஓர் 18 18. சரிங்களா? அப்போ 18ஆம் வாய்ப்பாடில் 18 எந்தெந்த வாய்ப்பாடில் வருதோ அதை அப்படியே வரிசை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை பார்க்கலாம். முதல்ல என் ஆஃப் ஜி. ஜி கணத்தில் எவ்வளோ உறுப்பு இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6, 6 உறுப்பு. அடுத்த ஹச்சில் பார்க்கலாம். என் ஆஃப் ஹச் 1 2 3 4 5 6. அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருக்குது. ஆனால் உறுப்பு சமமாக இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. அப்போது உறுப்பு சமமாக இல்லாமல் உறுப்புகளோட எண்ணிக்கை சமமாக இருந்துன்னா அது சமான கணங்கள். எழுதிடலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எவை வெற்றுக்கணம்? வெற்றுக்கணம் அப்படின்னா பிராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது, வெறும் பிராக்கெட் மட்டும் இருக்கும், அதுதான் வெற்றுக்கணம். இனி எவை ஓருறுப்பு கணம்? இது ஓருறுப்பு கணம்னா பிராக்கெட்டுக்குள்ளே ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கும். இப்போ 2 இல்லாட்டா 3 இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு உறுப்பு இருந்துன்னா அதுதான் ஓருறுப்பு கணம் என காண்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், a is equal to x at that x belongs to capital N. கேபிட்டல் என்னன்னா என்னது? இயல் எண். இயல் எண் வந்து 1ல இருந்தே தொடங்கும். 1க்கு அடுத்த 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1 less than.
இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு இருந்துன்னா அந்த ஒன்று எடுத்துக்கலாம், அடியில் கோடு இல்லாட்டா அந்த ஒன்று எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அடியில் கோடு இல்லை, அப்போ 2 எடுத்துக்க கூடாது. எதை எடுத்துக்கணும்னா 1க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பரை தான் எடுத்துக்கணும். பாருங்க 1க்கும் 2க்கும் இடையில எந்த நம்பருமே இல்லை, அப்போ ஏ எப்படி இருக்கும், வெறும் பிராக்கெட் மட்டும் இருக்கும். சரிங்களா, ஏன்னா 1க்கும் 2க்கும் இடையில எந்த நம்பருமே இருக்காது, அப்போ வெறும் பிராக்கெட்டை மட்டும் போட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள எந்த ஒரு உறுப்புமே இல்லாட்டது என்னது, வெற்றுக்கணம். அப்ப எழுதிக்கலாம், இதோட ஆன்சர் வெற்றுக்கணம். இனிமே செகண்ட் சப்டிவிஷன், b is equal to 2ஆல் வகுபடாத அனைத்து இரட்டைப்படை இயல் எண்களின் கணம். முதல்ல இரட்டைப்படை இயல் எண்களை எழுதிக்கலாம். இரட்டைப்படை எண், இயல் எண்ணாலே என்னது, 1ல இருந்தே தொடங்கும். 1 வந்து ஒற்றைப்படை எண், 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 இரட்டைப்படை எண், அப்போ 2 எடுத்துக்கலாம். 2க்கு அடுத்த 4, 6, 8, 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து 2ஆல் வகுபடாத எண்ணுன்னு கேட்குறாங்க. இரட்டைப்படை எண்ணுனாலே 2ஆல் வகுபடும், இங்க வந்து வகுபடாத எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்படி வகுபடாத எண் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் வகுத்தீங்கன்னா கண்டிப்பா 2ஆல் வகுபடும். அதாவது 2ஆல் வகுக்கும் போது உங்களுக்கு மீதி 0 கிடைக்கும். பாருங்க 2 4 கழிச்சா 0. இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா எண்ணையும் 2ஆல் வகுத்தீங்கன்னா கண்டிப்பா 0 கிடைக்கும். அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்க 2ஆல் வகுபடாத இரட்டைப்படை இயல் எண் கிடையவே கிடையாது. அப்ப பி எப்படி இருக்கும், வேற பிராக்கெட் மட்டும் இருக்கும். வெறும் பிராக்கெட் மட்டும் இருந்துன்னா அது என்னது, வெற்றுக்கணம். விடை எழுதிடலாம், வெற்று கணம். இனி தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, c is equal to 0. பிராக்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அப்போ ஒரு நம்பர் இருந்துன்னா அது ஓர் உறுப்பு கணம். அப்ப ஆன்சர் எழுதிக்கலாம், விடை ஓர் உறுப்பு கணம். 0னாலும் அது ஒரு நம்பர் தான். சரிங்களா, இதோட ஆன்சர் ஓர் உறுப்பு கணம். இனி ஃபோர்த் சப்டிவிஷன், d is equal to 4 பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம். இப்போ முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும், 3 பக்கம். 3 பக்கம் இருந்தனால தான் அது முக்கோணம். இங்க 4 பக்கங்களை உடைய முக்கோணம்னு கேட்குறாங்க. 4 பக்கம் இருந்துன்னா அதோட பேர் வேற. சரிங்களா, அப்ப 4 பக்கம் இருக்கக்கூடிய முக்கோணம் கிடையாது. அப்ப டி எப்படி இருக்கும், வெறும் பிராக்கெட் மட்டும் இருக்கும். வெறும் பிராக்கெட் இருந்துன்னா அதோட ஆன்சர் என்னது, வெற்றுக்கணம். உள்ள எதுவுமே இருக்காது, வெற்றுக்கணம். இப்போ வெற்றுக்கணம்னா நீங்க எப்படி எழுதிக்கலாம், பிராக்கெட்டும் போட்டுக்கலாம், இல்லாட்டா இந்த மாதிரி எழுதிக்கலாம். 2ல எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கன ஜோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல வெட்டும் கணங்கள் அப்படின்னா 2 கணத்திலையுமே பொதுவான உறுப்பு இருக்கணும், சேமான உறுப்பு இருக்கணும். அப்படி இருந்துன்னா அது வெட்டும் கணங்கள். அதே இது இல்லாட்டா, அந்த மாதிரி சேமா எதுவுமே இல்லாட்டா அது வெட்டாங்கணங்கள். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிக்க ஏ வெட்டு பி கண்டுபிடிங்க, நடுவில் வெட்டு. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். வெட்டு அப்படின்னா 2லேயுமே சேமா இருக்கக்கூடியதை எடுத்து எழுதிக்கணும். பாருங்க எஃப் இங்கே இருக்கு அங்கே இருக்கு, அப்போ எஃப் எழுதிக்கலாம், கமா. இனி ஐ இங்கே மட்டும் தான் இருக்கு, ஏ இங்கே இருக்கு அங்கே இருக்கு, அப்போ ஏ எழுதிருங்க. இனி எஸ் இங்கே இருக்கு அங்கே இருக்கு, அப்போ எஸ்ஸும் எழுதிக்கலாம். இவ்வளவு தான் சேமா இருக்கக்கூடியது. அப்போ பொதுவான உறுப்பு இருக்கு பாத்தீங்களா, பொதுவான உறுப்பு இருந்துன்னா அது என்னது, வெட்டும் கணங்கள். எழுதிக்கலாம், இதோட ஆன்சர் வெட்டும் கணங்கள். செகண்ட் சப்டிவிஷன், c is equal to x such that x ஒரு பகா எண். பகா எண்ணுனா 1ஆலையும் தன்னாலையும் வகுபடும். மொத்தமா 2 வாய்ப்பாடுல தான் வரும். அதுல எது கேட்குறாங்க, x greater than 2. இப்போ greater than equal to அடியில் கோடு இருந்துன்னா 2 எடுத்துக்கலாம், கோடு இல்லை அப்போ 2 எடுத்துக்க கூடாது. 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா பகா எண்ணையும் எழுதிக்கணும், அதுதான் c. பாருங்க 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய பகா எண் 3, 3க்கு அடுத்த 5, 5க்கு அடுத்த 7, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் எக்ஸெட்ரா போட்டுடலாம். இப்போ பாருங்க 3 வந்து 1ஆம் வாய்ப்பாடுலையும் 3ஆம் வாய்ப்பாடுலையும் வரும், 5ம் 1ஆம் வாய்ப்பாடுலையும் 5ஆம் வாய்ப்பாடுலையும், 7ம் 1ஆம் வாய்ப்பாடுலையும் 7ஆம் வாய்ப்பாடுலையும். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே 2 வாய்ப்பாடில் தான் வரும். அந்த மாதிரி வந்தால் தான் அது பகா எண். இனிமேல் வந்து டி கண்டுபிடிக்கலாம். டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் such that எக்ஸ் ஓர் இரட்டைப்படை பகா எண். இங்கேயும் பகா எண் தான் கேட்குறாங்க, அதுவும் இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படை பகா எண்ணுனா ஒரே 1 மட்டும் வரும், 2 மட்டும் தான் வரும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா இரட்டைப்படை எண்ணையும் எடுத்து பாருங்க. 6 வந்து 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3லேயும் வரும், 6லேயும் வரும், 4 வாய்ப்பாடில் வருது. சரிங்களா, 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடில் வந்துன்னா அது பகா எண் கிடையாது. அதே மாதிரி 8 எடுத்துக்கோங்க. 8 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ல் வரும், அடுத்த 4ல் வரும், அப்புறமா 8ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ இரட்டைப்படை பகா எண்ணுனா 2 மட்டும் தான் வரும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், சி வெட்டு டி கண்டுபிடிக்கலாம். பொதுவாக இருக்கக்கூடியது இங்கே 2 இருக்கு, அங்கே 2 இல்லை, அப்போ பொதுவாக எதுவுமே இல்லை. அப்போ வெறும் பிராக்கெட் மட்டும் போட்டுக்கோங்க. பொதுவானது இல்லாட்டா அது என்னது, வெட்டா கணங்கள் அப்படின்னு எழுதிக்கலாம், வெட்டா கணங்கள்.
தேர்ட் சப்டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட் எக்ஸ் என்பது 24 காரணி. அதாவது 24 காரணி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 எந்தெந்த வாய்ப்பாடில் வருதோ அதுதான். அப்போ எழுதிக்கலாமா? 24 ஒன்றா வாய்ப்பாடில் வரும். ஓர் 24 24. அடுத்த ரெண்டாம் வாய்ப்பாடுலேயும் வரும். ஈர் 12 24. அப்புறம் மூணாம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 8 3 24. அதுக்கப்புறம் நாலாம் வாய்ப்பாடில் வரும். 4 6 24. அடுத்த ஆறாம் வாய்ப்பாடில் 6 4 24. அதுக்கு அடுத்த 8ஆம் வாய்ப்பாடில் 8 3 24. இனி 12ஆம் வாய்ப்பாடில் வரும். ஈர் 12 24. அதுக்கு பிறகு 24ஆம் வாய்ப்பாடில் ஓர் 24 24. இப்போ 24ஓட காரணிகளை நம்ம எழுதிட்டோம். இனி எஃப் பார்க்கலாமா? எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஆனது 3 மடங்கு. 3 மடங்குனா 3ஆம் வாய்ப்பாடில் வாரது. அதுவும் எக்ஸ் லெஸ் தேன் 30. அடியில் கோடு இல்லை, அப்போ 30 எடுத்துக்க கூடாது. லெஸ் தேன் 30னா 30க்கு முன்னாடி உள்ளதை நம்ம எழுதிக்கணும். அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் வாரதை எழுதிக்கலாம். ஓர் 3 3, ஈர் 3 6, 3 9, 4 12, 5 15, 6 18, 7 3 21, 8 3 24, 9 3 27, 0.3 30. அடியில் கோடு இல்லை, அப்போ 30 எடுத்துக்க கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி இ வெட்டு எஃப் கண்டுபிடிக்கலாம். சேமா இருக்கிறத பாருங்க. இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு, அப்போ 3 எழுதிக்கலாம். அடுத்த 6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ 6 எழுதிக்கலாம். இனி 12 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ 12. 24 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ 24. அப்போ இங்கே பொதுவான உறுப்பு இருக்கு. அப்படி பொதுவான உறுப்பு இருந்ததுன்னா இது என்னது? வெட்டும் கணங்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். வெட்டும் கணங்கள். ஓகே, இவ்வளோ இந்த சம். இனி அடுத்த சம்மா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.